இவன் கோவத்துல மரக்கட்டையை வீசுறான். அது அவனுடைய ஃப்ரெண்டோட தலை மேல பட்டு அவன் கீழே விழுகும்போது தலை பாறையில் அடிபட்டுருது. என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து பார்த்தா அவன் தலையில பலமா அடிபட்டதுனால அந்த பையன் இறந்து போயிட்டான். உடனே உதவிக்கு யாரையாவது கூப்பிடுவானேன்னு பார்த்தா அதுக்கு பதிலா இந்த பாடி யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் எதுவும் தெரியாம அவனுடைய வீட்டுக்கு வரான். கொஞ்ச நேரத்துல இறந்து போன அந்த பையனுடைய அம்மா அவனை தேடிக்கிட்டு வராங்க. இவங்கிட்டயும் வந்து கேக்குறாங்க. ஆனா இவன் காலையில நான் வேற ஒரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரியுது. போலீஸும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கிட்ட வந்து விசாரிக்கும் போதும் இவன் அப்ப கூட போலீஸ் கிட்ட போய் தான் சொல்றான். இதுக்கப்புறமா அந்த பையன் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸும் சில மக்களும் சேர்ந்து காட்டுக்குள்ள அவனை தேடுறதுக்காக போறாங்க. இவனுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு காட்டுக்குள்ள போறான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்டை தேடுறதுக்காக கிடையாது, ஏதோ ஆதாரமோ இல்ல அவன் ஃப்ரெண்டோடைய பாடி யாரோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயத்துல பாக்குறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. வெளிச்சம் கம்மியானதுனால அந்த இடத்தை மார்க் பண்ணிட்டு நாளைக்கு வந்து தேடுவோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. அதனால இன்னைக்கு அவன் மாட்டாம தப்பிச்சிடறான்.